போராடும் போர்க்களமே. வணக்கம், என்னுடைய பெயர் நந்தினி. நான் பெத்திக்குட்டை கிராமத்துலேருந்து பேசுகிறேன். எங்களுடைய ஊர் கோவை மாவட்டம். உங்களுடைய பேர் மீனா. உங்களுடைய பையன் இங்கே 7th படிக்கிறாரு. ஒரு சின்ன வயசுலேருந்தே நடக்க முடியாது. ஆரம்பத்தில் இந்த மாதிரி இருந்தார். அதுக்கப்புறம் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மாவுக்கட்டு கூட போட்டிருக்காங்க. இன்னைக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் 95 கவாச் பிராஸ் சாம்பிக்கைல நியூட்ரிலைஃப் 1 மாசமா எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்ததுக்கு அப்புறமா என்ன மாற்றம் வந்துட்டு அவங்க அம்மாவே சொல்லுவாங்க. வணக்கங்க, என் பேர் மீனா. நாங்கள் இருக்கிறது சிறுமுகை புதூர் சித்தாக்கர் வீதியில் இருக்கிறோம். என் பையன் பிறந்ததுலேருந்தே நடக்கவே இல்லைங்க. நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். பாலக்காடில் போய் 1 வருஷமே இருந்த ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். திருவனந்தபுரத்தில் ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டலில் அங்கேயே 1 வருஷமே அங்கேயே சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு ஆயுர்வேதிக்கு பார்த்தோம். ஆந்திரா போய் அங்கேயே 6 மாதம் இருந்தாங்க ஹாஸ்பிட்டலில். அப்போ தெலுங்குலையும் போய் அங்கேயும் 4 மாதம் அங்கேயே தங்கி இருந்து அங்கேயும் நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். இது மாதிரி நிறைய இடத்துல பார்த்து ஒரு மாற்றம் எங்களுக்கு அது வரைக்கும் தெரியல. அப்போ மறுபடியும் பிசியோதெரப்பியும் தொடர்ந்து நாங்கள் பிசியோதெரப்பி பண்ணிகிட்டே தான் இருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே பிசியோதெரப்பி எஸ்எஸ்ஐக்கு போயிட்டுருக்குறோம். டெய்லி பாய்ஸ் ஹை ஸ்கூலுக்கு டெய்லி எடுத்துகிட்டு போய் 7ஆம் கிளாஸ் படிக்க வச்சுட்ருக்குறேங்க பையனை. டெய்லி சிரமமாக இருக்குது. இடுப்பில் தூக்கி போட்டு பஸ் ஏறி போகிறக்கே என்னால் முடியவே முடியாது. அப்படிதான் தொடர்ந்து போயிட்டுருக்குறேங்க. டெய்லி தூக்கிட்டு தான் போகணுங்க. அப்போ அங்கேயும் போய் படிக்க வச்சுட்டு தான் இருக்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ இவங்க மேடம் எல்லாம் கொண்டு இந்த மருந்து 1 மாதத்துக்கு கொடுத்து பாருங்க, உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னு நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கன்னு கொண்டு கொடுத்தாங்க. இப்போ அந்த மருந்து இப்போ 1 மாசமா தொடர்ந்து கொடுத்ததுனால வித்தியாசம், எங்கள் பையனுக்கு வித்தியாசம் வந்திருக்குங்க. இப்போ இந்த கையெல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்குங்க, காலெல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்குது. அப்போ மடக்க முடியாது, நீட்டவும் முடியாது. அப்போ இந்த 1 மாதத்துலேயே நல்ல ஒரு வித்தியாசம் வந்திருக்குங்க. கை மடக்கிறா, கால் நீட்டுறா. அப்போ கை பிடிச்சாலே எந்திரிச்சு நின்று இப்போ கை பிடிச்சா நடந்து வரா. இந்த அளவுக்கு இந்த மருந்து பரவாயில்ல, பெட்டராக இருக்குது எங்களுக்கு. ஆனால் இன்னும் தொடர்ந்து நாங்கள் வாங்கி கொடுக்கணும். எங்கள் பையனுக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு இந்த மருந்துனால ஒரு வித்தியாசம் வந்திருக்குதே, பரவாயில்லன்னு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கு. தம்பி பேர் இங்கே 7th படிக்கிறாருங்க. ப்ராடக்ட் 1 மாசமா தான் எடுத்துட்டு இருக்காரு. எடுத்ததுக்கு அப்புறம் என்ன மாற்றம்னு சொல்லிட்டு அவரே சொல்லுங்க. எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ நான் நிக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் நிக்கவே முடியாதுங்க. காலெல்லாம் ஃபர்ஸ்ட் மாவு கட் போடுறது மடக்கவே முடியாதுங்க. மடக்கவே முடியாதுன்னு டாக்டர் சொன்னாங்க. நானே இந்த மனசு சாப்பிட்டு ஈஸியா மடக்கிட்டேங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மேடம்க்கு நிறைய, அதாவது நம்மளுக்கு என்னெல்லாம் அவசியமான ஃபுட்டோ, நீங்க பாவக்காய், மீன், பால், கருவாடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம உடம்புல ஸ்ட்ரென்த்துக்காக சேர்த்துவோம். ஆனா இன்னைக்கு அவங்க 24 வகையான ஃபுட் ஐட்டம் சேர்த்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேரளால ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆயுர்வேதிக் மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதவே நம்மளோட ப்ராடக்ட் டோட்டலா கிளியர் பண்ணி கொடுத்துருக்கு. எனக்கு பாத்தீங்கன்னா எது சாப்பிட்டாலும் அலர்ஜி இருக்குங்க. எதுவுமே சாப்பிடவே கூடாது நானு. அப்போ இந்த மருந்து இந்த சோப்பு போட்டதுனால இப்போ அந்த அலர்ஜி எல்லாம் போயிடுச்சு. இப்போ நல்லா இருக்குங்க. எனக்கு கையிலாம் பூராமே தடிப்பா வந்துடுறாங்க. எதுவுமே எவ்வளோ நல்லா இருந்தது. அது 1 வருஷமா இருந்துச்சு. இப்போ இந்த சோப்புமே இந்த மருந்து குடிச்சதுனால இப்போ சரியாயிடுச்சு.